Hi, I am Dr. Prasanna, Senior Consultant Radiation Oncologist, SIMS Hospital, Vadapalani. So, பெண்களுக்கு காமனாக வரக்கூடிய கர்ப்பப்பை மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்கள் பார்த்திங்கன்னா ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேஜஸில் தேவைப்படும். ஏர்லி ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோ ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கர்ப்பப்பையை வந்து சாம்பிள் லேபுக்கு அனுப்பி பெத்தாலஜி ரிப்போர்ட் வரும்போது அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அசஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு ஜஸ்ட் செக்கப் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சப்போஸ் சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் லைக் வித் ரேடியேஷனோ கீமோதெரப்பியோ தேவைப்படும். ரெண்டாவது ஸ்டேஜிலேருந்து கண்டிப்பாக ரேடியோதெரப்பியும் கீமோதெரப்பியும் தர மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சர்வைக்கல் கேன்சர்ஸ்க்கோ இல்லை கர்ப்பப்பை கேன்சர்ஸ்க்கோ கொடுக்கறது வந்து 2 வகை இருக்குது. எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் சொல்லுவோம், இன்டர்னல் ரேடியேஷன் ஆர் பிராக்கிதெரப்பின்னு சொல்கிறது. எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் பொதுவாக வந்து 5லேருந்து 6 வாரங்கள் கொடுப்போம். டெய்லி வர வேண்டி இருக்கும். அது மாதிரி 28லேருந்து 30 சிட்டிங் தர மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் முடிந்த பிறகு 1 வாரம் கழித்து இன்டர்னல் ரேடியேஷன் இந்த பிராக்கிதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அது வந்து 2லேருந்து 3 சிட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில சைடு எஃபெக்ட்ஸ்கள் இருக்கும். இப்போ இருக்க நம்ம லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் மூலமாக இந்த சைடு எஃபெக்ட்ஸை குறைச்சி நோய்களை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு.